அனைவருக்கும் வணக்கம். வாழ்க தமிழ், வளர்க நாடகக்கலை. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி வி சிவா அம்மு பார்த்திபன் நாடக அமைப்பாளர். சித்திரை மாதம் 13ஆம் தேதி சனிக்கிழமை. இன்று இரவு என்னென்ன மன்றங்கள் எந்தெந்த ஒரு போதும் சொல்லிட்டு பார்ப்போம். சர்வசக்தி நாடக மன்றம், செங்கல்பட்டு அடுத்த அரும்புலியூர், ஆரணி ஸ்ரீ பத்மா நாடக மன்றம், கண்ணமங்கலம் அடுத்த முருகாபாடி, ஆரணி அசோக் நாடக மன்றம், வந்தவாசி அடுத்த வழுவூர், கீழ்நெல்லி சக்தி கணபதி நாடக மன்றம், வாழையூர் கூற்றோடு அடுத்த அரிமா நகர், பெருங்கட்டூர் நவீனா நாடக மன்றம், வேலூர் காட்பாடி அடுத்த நரசமங்கலம் அடுத்த நரசிங்கபுரம், ஆரணி நந்தினி நாடக மன்றம், கண்ணமங்கலம் அடுத்த அத்திமலைப்பட்டு காலனி, மகேஸ்வரி நாடக மன்றம், ஆரணி மகேஸ்வரி நாடக மன்றம். இன்னைக்கு அம்மனம்பாக்கத்துல நாடகம். இது எந்த அம்மனம்பாக்கம் சரியா தெரியல. ஒரு 7 மணி மேல கமெண்ட்ல கரெக்டா வழி போடுறேன். குறும்பூர் ராஜேஸ்வரி நாடக மன்றம், திமிரி அடுத்த மருத்துவம்பாடி, வடையிலுப்பை பரணி நாடக மன்றம், சேட்பட் அடுத்த சேட்பட் கமிட்டி ஜே நகர், ஆரணி பூவரசன் நாடக மன்றம், சந்தவாசல் அடுத்த ஏகே படவேடு, பதியூ ஸ்ரீ ஜெயம் நாடக மன்றம், வெம்பாக்கம் அடுத்த சுமங்கலி, மேல் ஒட்டிவாக்கம் ஜீவா நாடக மன்றம், களம்பூர் அடுத்த சீதாப்பேட்டை, கலவை கூற்றோடு முத்துமாரியம்மன் நாடக மன்றம், பானாவரம் அடுத்த கொரவன் குடிசை, ஆரணி சக்தி நாடக மன்றம், சோளிங்கர் அடுத்த எடப்பாளையம் ஐப்பேடு எடப்பாளையம், பரமேஸ்வர மங்கலம் ஜெயலட்சுமி நாடக மன்றம், வேலூர் அடுத்த பெண்ணாத்தூர், சாத்துமதுரை பெண்ணாத்தூர், வந்தவாசி கலைதேவி நாடக மன்றம், மேல் மலையனூர் அடுத்த சாத்தப்புத்தூர், வடசேந்தமங்கலம் சீனிவாசா நாடக மன்றம், செய்யாறு அடுத்த அனப்பத்தூர், ஆரணி சபரி நாடக மன்றம், சந்தவாசல் அடுத்த சின்ன சந்தவாசல், ஆரணி ஸ்ரீ வள்ளி நாடக மன்றம், சாத்துமதுரை அடுத்த கண்ணடிப்பாளையம், ஆரணி தனம் நாடக மன்றம், மாம்பாக்கம் அடுத்த மேல் புதுப்பாக்கம், ஆரணி தனுஷ் நாடக மன்றம், சோளிங்கர் அடுத்த வெங்குப்பட்டு. இன்றைய இரவு பாத்தீங்கன்னா இத்தனை மன்றங்களுக்கு தான் நாடகம் இருக்கு. கலை ரசிகர்கள் தொடர்ந்து நாடக கலையை பாருங்க. நாடக கலைக்கு வாய்ப்பும் ஆதரவும் கொடுங்க. நாடகங்கள் ஒப்பந்தம் செய்யக்கூடிய ஊர்களுக்கு எல்லாமே நான் சொல்லிட்டு வர்றது, ஒரு நாளைக்கு ஒரு விஷயத்த நாடக கலைஞர்களை பத்தி சொல்லிட்டே வந்துட்டு இருக்கேன். நாடகங்கள்லாம் தொடர்ந்து இப்ப சீசன் டைம் போயிட்டே இருக்கு. என்ன ஒண்ணுன்னா, இப்போ அமாவாசை நாளைக்கு வரப்போகுது இல்லைங்களா? இந்த முறை இந்த மாசம் பாத்தீங்கன்னா சித்திரை மாசத்துல ஞாயிற்றுக்கிழமை அதுவும் அமாவாசை வந்துருது. அடுத்து செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு கிருத்திகை வருது. இப்ப ஞாயிறு அமாவாசைனா திங்கள் அரைமட்டு பிளஸ் நடுக்குத்து 15ஆம் தேதின்றதுனால, அதுக்கு அடுத்து செவ்வாய்க்கிழமையும் கிருத்திகையில வர்றதுனால இந்த 3-4 நாள் தொடர்ந்து நிறைய நாடகங்கள் இல்லாம இருக்கு கம்பெனிங்களுக்கு. அதுக்கு அடுத்து வியாழக்கிழமை மே 1ல இருந்து ஓரளவுக்கு எல்லா கம்பெனிகளுக்கும் நாடகம் வர ஆரம்பிச்சிருக்கு. அதனால இந்த 4 நாள் நாடகங்கள் கொஞ்சம் குறைவாதான் இருக்கும். உங்களை நம்பி நாங்க அனுப்பி வைக்கிற எங்களுடைய நாடக மன்றங்களை எந்த விதமான ஒரு சின்ன இடையூறோ அந்த கம்பெனிக்கோ அந்த வரக்கூடிய நாடக கலைஞர்களுக்கோ அப்புறம் அவங்க கொண்டு வரக்கூடிய வாகனங்களுக்கோ எந்த விதமான இடையூறும் வராம ஒவ்வொரு ஊர் மக்களும் பாத்துக்கணும். சில கிராமங்கள் எல்லாம் கொஞ்சம் பிரச்சனை எல்லாம் ஒரு சில டீமுங்களுக்கு வருது. எல்லா ஊர்லயும் அப்படி பண்றது இல்ல, சில கிராமங்கள் அப்படி நடக்குதுன்னும் போது நம்ம என்னடா இது ஒருத்தர் பண்ண தப்புக்கு அந்த கிராமத்தை நம்ம குறை சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நாங்களும் கொஞ்சம் அப்படியே பொறுத்துட்டு போறோம். அதனால கொஞ்சம் தயவு செய்து அவங்க நம்பி வரக்கூடிய எந்த கலைஞர்களையும், ஒரு பம்பை கலைஞர்களாகட்டும், ஒரு கரகாட்ட கலைஞர்களாகட்டும், கட்டைக்கூட்டு கலைஞர்களாகட்டும், நாடக கலைஞர்களாகட்டும், எந்த கலைஞர்கள் வந்தாலும் உங்களை நம்பி, உங்க ஊரை நம்பி, உங்க ஊர் திருவிழாவை நம்பி வராங்க. ஊர்ல 1000 பிரச்சனை இருக்கலாம், ஆனா அதையெல்லாம் கொண்டு நாடக கலைஞர்கள் கிட்டயோ மற்ற கலைஞர்கள் கிட்டயோ நீங்க காட்டக்கூடாது அப்படிங்கிறது என்னுடைய ஒரு அன்பான வேண்டுகோள். நீங்க தான் பாதுகாப்பா எங்களுடைய கலைஞர்களை பாத்துக்கணும், வழி அனுப்பணும். சரிங்களா? ஏன்னா ஒரு போன வாரம் கூட ஒரு தவறு நடந்தது ஒரு ஊர்ல. ஊர் பேர் சொல்ல விரும்பல. ரொம்ப கஷ்டமா போச்சு. அந்த கிராமத்துல யாரும் கொட்டா உள்ள சேர்க்காதீங்கன்னு சொல்லி ஊர் மக்கள் தான் சொல்லிட்டு போயிருக்காங்க. அதனால கலைஞர்களும் யாரும் உள்ளே சேர்க்க காணோம். அந்த அளவுக்கு நாடகமும் சூப்பரா போயிட்டே இருந்தது. ஆனா ஏன் எங்களை உள்ள சேர்க்கல, நாங்க உங்க கூட செல்ஃபில எடுத்து போனீங்கன்னா அவ்வளவு பெரிய ஆளா அப்படின்னு சொல்லி அந்த கோவத்துல வேனோட கண்ணாடியே ஒரே குத்து, கண்ணாடி தூள் தூளா போயிடுச்சு. அது ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஆனா ஊர் மக்கள் ஒன்னும் சும்மா விட்டுடல. கம்பெனிங்களை கூப்பிட்டு பேசி
ஐயா பையன் ஏதோ தெரியாம பண்ணிட்டான் இந்தாங்க அப்படின்னு சொல்லி பைசா எல்லாம் கொடுத்து அமிச்சாங்க. பைசா வந்து விஷயம் இல்ல, ஆனா அந்த மாதிரி ஒரு தவறு இப்போ ஒரு நாடகம் வந்து நல்லா சிறப்பா பண்ணிட்டு வந்துட்டாங்க. சிறப்பா பண்ணிட்டு வந்த கம்பெனிக்கு இந்த மாதிரி ஒரு இது இந்த ஊர்ல நடந்துச்சுன்னும் போது கலைஞர்களுக்கு எவ்வளவு ஒரு மனசு கஷ்டமா இருக்கும். இன்னைக்கு வண்டிக்கு பட்டது நாளைக்கு நமக்கு படாதா அப்படின்ற ஒரு கஷ்டம் வரும் இல்லைங்களா? ஏன்னா நான் போய் எல்லா நேரமும் பாடி கார்ட்ஸ் மாதிரி எங்களுடைய கம்பெனி கூடவே நானும் இருக்க முடியாது. உங்களை நம்பிதான் நாங்க அனுப்பி வைக்கிறோம். அப்படி ஒண்ணு பெரிய பாடி கார்டு அக்கா இல்ல, இருந்தாலும் சொல்றேன் அவங்களுக்கு பாதுகாப்பா நான் வந்து அவங்க கூடயே இருக்க முடியாது. உங்களை நம்பிதான் நாங்க அனுப்புறோம். என்றும் அன்புடன் உங்கள் ஆரணி வி சிவா அம்மு பார்த்திபன் நாடக அமைப்பாளர். வாழ்க தமிழ், வளர்க நாடக கலை. நன்றி, வணக்கம்.